வணக்கம். பிஜி டிஆர்பி பாட்னியில் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, இரண்டாம் நிலை வளர்ச்சியை பற்றி பார்த்துருந்தோம். செகண்டரி க்ரோத் ஒரு தாவரத்துக்கு முக்கியமான ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சி தான். இந்த செகண்டரி க்ரோத் என்பது ஒரு பெரும் மரமாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஒரு தண்டு இரண்டுமே இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு உட்படக்கூடியதாக இருக்கும். இந்த இரண்டாம் நிலை வளர்ச்சி என்பது மோனோகாட் பிளான்ட்டை விட டைகாட் பிளான்ட்டில் தான் அதிகமாக நடைபெறுறதையும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா மைக்ரோடோமினான்றதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி எபிசோட் என்ன பார்க்க போகிறோம்னா, கருவியல் எம்ப்ரியாலஜி பற்றி பார்க்கலாம். தாவர இனப்பெருக்கம். இப்போது ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அண்ட் தென் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அப்போது ஒரு தாவரமாக இருந்தாலும் ஒரு விலங்கு உயிரினாக இருந்தாலும் இனப்பெருக்கம் முக்கியமான ஒரு நிகழ்வு. என்ன காரணம்னு பார்க்கும்பொழுது, ஒரு குறிப்பிட்ட இன சிற்றினமாக இருந்தால் அதோடைய வளர்ச்சி என்பது, அதாவது அதோடைய கூட்டுத்தொகை என்பது, அது எண்ணிக்கை என்பது எப்படி கூட முடியும்னா, ஒன்று அதோடைய இனப்பெருக்கத்தின் மூலம் கூட முடியும். ஒரு ப்ரோகேட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு செல் உயிரி, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்டீரியாவுக்கு பார்க்கும்பொழுது அதோடைய செல் பிரிவு, அதாவது செல் பகுப்பே அதோட ரீப்ரொடக்ஷன் மாதிரி தான். ஸோ செப்பரேட்டாக பாக்டீரியாவுக்கு செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எதுவுமே கிடையாது. பட் நம்ம ஒரு தெளிவாக சொல்லணும்னா, அதோடைய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஒரு பாக்டீரியாவிலிருந்து இன்னொரு பாக்டீரியாவுக்கு அதோடைய டிஎன்ஏ மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த பிரின்சிபலை நம்ம எடுக்கும் போது தான் டிரான்ஸ்ஃபார்மிங் பிரின்சிபல் நம்ம சொல்லுவோம். அதை தவிர பார்க்கும்பொழுது ப்ரோகேரியட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கு இனப்பெருக்கம் என்பது செல் பகுப்பே ஒரு இனப்பெருக்க செயல்படாக தான் இருக்கும். ஆனால் ஒரு தாவரமாக இருக்கக்கூடிய யூக்கரியோட்டாக இருக்கட்டும், இல்லை அனிமல் யூக்கரியோட்டாக இருக்கட்டும், இனப்பெருக்கம் என்பது ஒரு உயிரினத்துடைய வடிவமைப்பை மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்போ இங்கே செல் பகுப்பு மட்டுமே இனப்பெருக்கிறது கிடையாது. அப்போ பால் இனப்பெருக்கம் என்பது அதனுடைய இப்போ ஒரு பேரண்ட் செல் எப்படி இருக்கோ அதே மாதிரி டாட்டர் செல்லில் வந்துச்சுன்னா அது ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்கிறோம், பால் இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு பால் இனப்பெருக்கம் என்பது ஒரு ஆண் செல் மற்றும் பெண் செல். அப்போது அந்த ஆண் செல் அண்ட் பெண் செல்லை இணைவின் மூலமாக நிகழக்கூடிய அந்த நிகழ்வுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் பால் இனப்பெருக்கம்னு சொல்கிறோம். இது ஒரு தாவரமாக இருந்தாலும் விலங்கு உயிரினம் பொதுவாக காணப்படக்கூடியது தான். அப்போ பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களிலும் இன்றியமையாத அம்சங்களில் ஒன்று இனப்பெருக்கம். ஸோ இது பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் விஷயம். ஆனால் இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, சிற்றினம் நமக்கு நன்றா தெரியும். ஒரு ஸ்பீஷியஸ் ஜீனஸ் நம்ம எடுத்துட்டோம்னா, ஜீனஸ் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனால் ஸ்பீஷியஸ் மட்டும் மாறுபாடு அடையக்கூடியதாக இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்போ இனப்பெருக்கம் என்பது ஒரு சிற்றினத்தின் இருப்பிற்கு இன்றியமையாத செயல்முறையாகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு, இப்போ கோகோனட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, தென்னை அதோடைய அந்த இருப்பை எப்படி தீர்மானிக்க முடியும்னா, அது தொடர்ச்சியாக அந்த பாலினப்பெருக்கம் நடைபெற்றால் மட்டும்தான் இருப்பை தீர்மானிக்க முடியும். இதோட பாலினப்பெருக்கம் நடைபெறலன்னா அப்போ அந்த சிற்றினம் அழிவதற்கான காரணமாகவும் போயிடும். ஸோ அந்த வகையில் எந்த ஒரு சிற்றினத்துடைய இருப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கக்கூடியதான் இந்த இனப்பெருக்க முறை. அப்போது இது புவியில் உயிர் வாழ்வதற்கு சந்ததிகளில் ஏற்படும் வேறுபாடுகள் மூலம் தகுந்த மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அப்போ வேறுபாடுகள் என்பது ஒரு பகுதியாக தான் உள்ளது. இந்த உயிர் வாழ்வு தன்மைக்கு ஒரு முக்கியமாக தான் இருக்கிறது. அப்போ அந்த வேறுபாடு வர்றதுக்கு முக்கிய காரணமும் அந்த இனப்பெருக்கம் தான். அப்போ தாவர இனப்பெருக்கம் தானே உயிர் வாழ்வதற்கு மட்டுமின்றி மற்ற அனைத்து உயிரினங்களும் தொடர்ச்சியைக்கும் அதோடைய வாழ்வாதாரத்திற்கும் இன்றியமையாக உள்ளது. ஏன் நம்ம தாவரத்தை மட்டும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறோம்? தாவர இனப்பெருக்கம் என்பது அது மட்டும் உயிர் வாழல, அதை நம்பி இருக்கிற அதர் அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆடாக இருக்கட்டும் இல்லை மாடாக இருக்கட்டும், கண்டிப்பாக அதோட ஃபுட் என்னென்னா பிளான்ட்ஸ் தான். டைரெக்டாக ஒரு பிளான்ட்டை சாப்பிடக்கூடிய ஒரு அனிமல் எதுனா நம்ம இந்த மாதிரியான டீராக இருக்கட்டும், அண்ட் தென் ஆடு மாடெல்லாம் நம்ம சொல்லும் போது இது எல்லாமே ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தாவரங்களை நேரடியாக சாப்பிடக்கூடிய அந்த விலங்குகளுக்கு கொடுக்குற பேர் தான் ஹெர்பிவோரஸ்ன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு இருப்பு இன்னொரு அனிமலோட இருப்பை தீர்மானிக்கிறது எதுனா அந்த தாவர இனப்பெருக்கம். அதனோட இருப்பை மட்டும் தீர்மானிக்கலை, இன்னொரு உயிரினத்துடைய இருப்பிற்கும் காரணமாக இருக்கிறது. ஸோ தாவர இனப்பெருக்கம் நேரடியாகவோ அல்லது மறைமுகவோ தாவரங்களே, அதாவது மனிதனுடைய தேவை மட்டும் இல்லை, மற்ற உயிரினுடைய தேவையும் நேரடியாக மறைமுகமாகவே தாவரத்தை சார்ந்துள்ளது. ஸோ பரிணாம வளர்ச்சின்னு சொல்லும் போது பரிணாம வளர்ச்சியில் இனப்பெருக்கமும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஸோ இந்த வேறுபாடுகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும் இல்லைன்னா எவல்யூஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இனப்பெருக்கத்தினோட அம்சமாக தான் கருதப்படுகிறது. ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஒன் ஆஃப் தி எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் லிவிங் திங்ஸ் ஆன் தி எர்த் இஸ் reproduction. Reproduction is a vital process for the existence of a species, and it also brings suitable changes through variation in the offspring. It's very important, the variation in the offspring for the survival on earth. If any animals need to survive in this earth,
the first criteria in that plant species or animal species, it's about variation. The mutation which is responsible for the variation. Plant reproduction is important not only for its own survival but also for the continuation and existence of all other organisms directly or indirectly. So reproduction also play an important role in evolution. Very important. It has key role in the evolution process. Now we move on to the sexual reproduction. So டைரக்டா என்ன क्वेश्चन கேட்பாங்க நம்ம டைரக்டா டிஸ்கஸ் பண்ணாலே போதுமானது. அப்போ ஒரு பாலின பெருக்கம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தாவரத்துல பாலின பெருக்கம் நடைபெறுதுன்னா அது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் ப்ராசஸ் சொல்றோம். அதே ஒரு தாவரத்துல வந்து ஒரு பெண் இனப்பெருக்க உற்பத்தி அதோட செல்கள் உற்பத்தி ஆகுதுன்னா அது நம்ம கொடுக்குற மெகாஸ்போரோஜெனிசிஸ் ப்ராசஸ் சொல்றோம். அப்போ ஒரு பாலின பெருக்க முறையில் ஆண் மற்றும் பெண் கேமெட்டுகளின் உற்பத்தி மற்றும் இணைவு ஆகிய நிகழ்வுகளை உள்ளடக்கியது. இதில் முந்தைய நிகழ்வு கேமெட் உருவாக்கும் கேமிட்டோஜெனிசிஸ், அதாவது கேமெட் ஆண் கேமெட் இல்லை பெண் கேமெட் உருவாகுதுன்னா அந்த நிகழ்வுக்கு பேர் கேமெட் உருவாக்கும் அல்லது கேமிட்டோஜெனிசிஸ். அதுக்கப்புறம் கருவுறுதல் ஃபெர்டிலைசேஷன், முதல்ல ஒரு ஆண் கேமெட் உருவாகணும், ஒரு பெண் கேமெட் உருவாகணும், அதுக்கப்புறம் தான் இணைவு நடைபெறும். அப்போது பிந்தைய நிகழ்வு வந்து கருவுறுதல். முதல்ல முந்தைய நிகழ்வு இருந்தது போஸ்ட் ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் சொல்கிறோம், அதுக்கப்புறம் போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஈவன் சொல்கிறோம். அப்போ முந்தைய நிகழ்வு என்பது கேமெட் உருவாக்கும், பிந்தைய நிகழ்வு என்பது கருவுறுதல் அதாவது ஃபெர்டிலைசேஷன். இந்த கேமெட் இணைவு வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக கேமெட் இணைவு நடைபெறும். என்னென்னா ஒத்த கேமெட் இணைவு, அதாவது ஆண் கேமெட்டும் சரி பெண் கேமெட்டும் சரி ஒரே வடிவத்தில் இருந்தால் அது ஐசோகேமி. ஒத்த வடிவத்தில் இருந்து அதோட இணைவு ஏற்பட்டால் ஐசோகேமி. சமமற்ற கேமெட்டுகளின் இணைவு, அதாவது உங்களுக்கு ஆண் கேமெட் சின்னதாக இருக்கும், பெண் கேமெட் வந்து பெரிய அளவில் பெருசாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் அது அனைசோகேமின்னு சொல்லுவோம். முட்டை கருது ஊகேமி, அதாவது உங்களுக்கு ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு மூமெண்ட்டில் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஆண் கேமெட் மட்டும் நகரக்கூடியதாக இருக்கும், அளவில் சிறிதாக இருக்கும். இந்த பெண் கேமெட் என்பது அளவில் பெருசாக இருக்கும், அதுக்கு ஃப்ளஜெல்லாவும் இருக்காது, அதாவது நகரத்துக்கான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இந்த ஊகேமி வந்து பார்த்திங்கன்னா தாவரத்தில் பாசிகளில் வெளிக்கருவுதல் முறை நடைபெறும், ஆனால் உயர் தாவரங்களில் முட்டை கருவுதல் வந்து உட்கருவுதல் மூலம் நடைபெறுகிறது. அதாவது ஒரு தாவரத்தினுடைய பூக்களில் நிகழும்பொழுது அந்த கருவுறுதல் நிகழ்வை வந்து நம்ம உட்கருவுதல்னு சொல்கிறோம். ஆனால் இதுவே கருவுறுதல் வந்து பார்த்தா வெளியே நடைபெறுகிறது. எந்த வகையான தாவரம் பார்க்கும்பொழுது பாசிகள், அதாவது பிரையோஃபைட்ஸ் பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கருவுறுதலே வெளியே தான் நடைபெறும். Sexual reproduction involves the production and diffusion of male and female gametes. The former is called gametogenesis and the later is the process of fertilization. So pre-fertilization event, post-fertilization event, we can classify into 2 ways. The gamete fusions 3 types: isogamy, anisogamy and then oogamy. In algae, external fertilization takes place, whereas in algae and bryophytes, the external fertilization takes place, whereas in higher plants, internal fertilization takes place, that is flowering plants and even terophytes, gymnosperm and flowering plants like angiosperm plants, மலர். ஸோ ஒரு உயர் தாவரம் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்கள் தான். இந்த பூக்கும் தாவரங்களில் வந்து ஒரு முக்கிய ஒரு உறுப்பாக இருக்கக்கூடியதுன்னா மலர் தான். அப்போது ஒரு தாவரத்துடைய உறுப்புகள் என்னன்னு கேள்வி கேட்கும்பொழுது வேறு, தண்டு, இலை, அது கீழே மற்றும் மலர்கள் சொல்கிறோம். அப்போ முக்கியமாக இருக்கக்கூடிய உறுப்புகள்னால் வேறு, தண்டு, மலர், அதுக்கப்புறமா விதை பகுதியும் நம்ம சொல்கிறோம். விதைகளெல்லாம் எடுத்து இனப்பெருக்கத்துக்கு முக்கியமாக இருக்கிற உறுப்பு எதுனா மலர். மலர் என்பது அது நேரடியாக வளரக்கூடியதான்னா கண்டிப்பாக அது தண்டிலிருந்து வளரக்கூடிய ஒரு பகுதி தான். அப்போது தண்டு சுருக்கமடைந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் மலர். கேள்வி என்ன கேட்பாங்கன்னா மலர் எதுலேருந்து உருவாகிறது? தண்டு பகுதி. அப்போ அந்த தண்டு எப்படி இருக்கும்? கண்டென்ஸ்டாக ஆகிடும். ஸோ சுருக்கமடைந்த தண்டின் தொகுதி தான் மலர்கள். அப்போ இந்த மலர் சுருக்கமடையும் பொழுது அதனுடைய சின்ன சின்ன ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். அந்த ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷனும் சின்ன ஒரு மொட்டு மாதிரி அமைஞ்சிடும். இந்த மொட்டுக்கள் பட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வெவ்வேறான பகுதிகள் வந்து உருவாக்கம் நடைபெறும். அதன் அடிப்படையில் தான் ஒரு மலரில் 4 வட்டங்களே நம்ம காண முடிகிறது. அந்த 4 வட்டங்கள் என்னென்னு பார்க்கும்போது புள்ளி வட்டம், அள்ளி வட்டம், மகரந்தத்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம். அப்போ இந்த 4 வட்டங்களும் நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா தண்டு சுருக்கம் அடைந்து அது வெவ்வேறு நிலைகளை ஒரு வடிவத்தை கொடுக்கும் பொழுது அது ஒவ்வொன்றும் ஒரு பகுதியாக உருமாறுகிறத பார்க்குறோம். அப்போ நம்ம கொரலா, அதாவது புள்ளி வட்டம், அள்ளி வட்டம் சொல்கிறோமா இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியலாக இருக்கிறது யாருன்னா மகரந்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம். ஒரு மலரில் முக்கியமாக என்ன கேள்வி கேட்பாங்கன்னா எசென்ஷியல் வேர்ல்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அதாவது இன்றியமையாத உறுப்புகள் என்ன? அதாவது இன்றியமையாத உறுப்புகள் சொல்லிட்டோம்னால அது என்னென்னா மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம். ஏன்னா அதுதான் செக்ஷுவல் ரிப்ரடக்ஷனில் இன்வால்வ் ஆக போகுதுன்னு சொல்கிறோம்.
அப்போ உயர் தாவரங்களில் பாலின பெருக்கத்தில் நடைபெறும் நிகழ்வு மற்றும் மாற்றங்கள் 3 படிநிலையில் நடைபெறுன்றது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது என்ன, கருவதற்கு முன், கருவுதல் மற்றும் பின்னுன்றதை பார்த்துருந்தோம். ஸோ அப்போ அந்த அடிப்படையில் இந்த சூலக வட்டமும் சூழ் முடியும் வந்து கருதலுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்றால் அதுக்கு முந்தைய நிகழ்வான கருதுக்கு முன் நிகழ்வில் அது ஆண் மற்றும் பெண் கேமெட் உருவாக்கம் நடைபெற்றிருக்க வேண்டும். A flower is highly condensed shoot meant for reproduction. A flower possesses 4 whorls, that is calyx, corolla, androecium and gynoecium. Androecium, gynoecium are essential organs of the plant. So we already discussed the process or changes involved in sexual reproduction of higher plants taking place in 3 stages: pre-fertilization, fertilization and post-fertilization event. So இப்போ இந்த டயக்ராம் பாருங்க, உங்களுக்கு அது கிளாரிட்டியாக புரியும். என்னன்னா இந்த லெஃப்ட் சைடில் இருக்க டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஒரு பிளான்ட்டில் லீஃபோட பொசிஷனை பற்றி பார்க்குறோம். இப்போ அந்த பிளான்ட்டை பாருங்கள், அந்த பிளான்ட்டில் எண்டு, அதாவது பட் ரீஜன் நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஸோ முதல்ல அந்த ஃப்ளவர் என்ன ஸ்டேஜில் இருக்கும், பட் ஸ்டேஜில் இருக்கும், மொட்டு அமைப்பில் தான் இருக்கும். ஏன்னா அதோடைய இன்டர்னலாக இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக. உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் வேர்ல்ட்ஸ் எதுன்னா இன்றியமையாத அந்த பகுதிகள் தான். அப்போ இந்திய உறுப்புகள் யாருன்னு பார்த்துருந்தோம், சூலக வட்டம் மற்றும் மகரந்த வட்டம். அந்த மகரந்தாள் வட்டமும் சூலக வட்டமும் பாதுகாப்பு நிலை இருக்கணும். ஏன்னா அது இளம் நிலையில் இருக்கும்போது பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதற்காக தான் அந்த பூவே முழுவதாக மூடி காணப்படும். அந்த நிலைக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் மொட்டு நிலை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக ஒரு தாவரத்துடைய இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு மலரானது அதன் இளம் வடிவத்தில் மொட்டாக அதோடைய இன்றியமையா உறுப்புகளை மூடி பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அதை மூடி இருக்க பகுதியில் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம கொரலான்னு சொல்லக்கூடியது. அப்போது கீழே பாருங்கள் பெடிசல்னு போட்டிருக்கா இல்லையா? அது பெடிசல்னா ஒரு பொதுவாக உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு லீஃபோடைய அந்த சின்ன ஸ்டாக் நம்ம சொல்லுவோமா இல்லையா? அந்த தண்டு பகுதி நம்ம கொடுக்குற பேர் வந்து பீட்டியோன்னு நம்ம சொல்லுவோம், இலைக்காம்பு. அப்போது ஸ்டாக்னா நம்ம காம்பு சொல்கிறோம். ஒரு இலைக்கு ஒரு காம்பு இருக்குது, அந்த காம்பு தான் அந்த இலையை தாங்கி பிடித்துக்கொள்வதாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பூவை தாங்கி கொள்வதற்கும் ஒரு காம்பு இருக்கிறது, அது பூக்காம்புன்னு சொல்கிறோம். அதுதான் ஆங்கிலத்தில் பெடிசல் அழைக்கப்படுகிறது. அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு தாவரத்திற்கு காம்பு பகுதி இன்றியமையாதது, அதை தாங்கி பிடித்து கொள்வது மட்டுமல்ல, ஃபர்தராக அதோடைய ஜைலம், அதாவது அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் சப்ளை பண்ணுற ஒரு இடமா இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பு பகுதி தான். இன்கேஸ் வந்து அந்த ஃப்ளவர் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகணும்னா கூட அது என்டையர் ப்ராசஸும் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த என்டையர் இதோடைய முழு அமைப்பையும் பொறுத்து தான் இருக்கும். அப்போது இது வந்து என்னென்னா ஒரு மலருடைய ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா பெடங்களும் கொடுத்துருக்காங்க. பெடங்கள்னா நிறைய பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாக்னால, அதாவது ஒரு சின்ன காம்பு இணைக்கப்பட்டிருக்கும். அந்த காம்புக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் பெடங்கள். அப்போது ஒரு மலரில் ஒரு கமலில் மட்டும் தாங்கி இருந்தால் அதுக்கு பெடிசல், அது பூக்காம்புன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நிறைய பூக்கள் ஒன்றாக இணைந்து அது ஒரே ஒரு காம்பினால் இணைக்கப்பட்டு தாங்கப்பட்டால் அதற்கு நம்ம கொடுக்குற பேர் தான் பிடங்கள். இது கேள்வி கேட்பாங்க, பிடங்கள்லாம் என்ன? அதாவது மஞ்சரின்னு சொல்கிறோம்ல, ஒரு கொத்தா மலர் ஒன்றாக இருக்கக்கூடியது மஞ்சரின்னு சொல்கிறோம்ல, இன்ஃப்ளோரன்சன்ஸ். ஸோ அதுக்கு இருக்கக்கூடிய அந்த காம்புக்கு பேர் தான் பிடங்கள் நம்ம சொல்கிறோம். இது வந்து ஜென்ரலாக ஒரு டிஸ்கிரிப்ஷன், ஒரு பிளான்ட்டில் ஒரு ஃப்ளவர் எந்த பொசிஷனில் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோடு, கணு இடைப்பகுதி இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரைட் சைட் டயக்ராம் பாருங்கள், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டயக்ராம் வந்து பார்க்கும்போது உங்கள் ஒரு பிங்கிஷாக இருக்கட்டும், இல்லைனா ரெட்டிஷ் கலர் ஹைபிஸ்கஸ் செம்பருத்தி பூவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அட்ராக்ஷன் ஆஃப் தி இன்செக்ட்ஸ், பாலினேஷனுக்காக. அதாவது மகரந்த செயற்கைக்கு வந்து அந்த இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணணும்னா ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலரானது அடுத்த தாவரத்தில் இருக்கக்கூடிய மலருடைய சூலகத்தை போய் அடையணும்னா இந்த இன்செக்ட்ஸ் தான் ஒன்று டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த நிகழ்வுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் தான் மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறோம். அப்போது இதில் இந்த கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த கொரலான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்செக்ட் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இருக்கும். ஃபைனலாக அந்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கு பாருங்கள், கீழ்ப்பகுதி ஸ்டெம்முன்னு கொடுத்துருக்கு பாருங்கள். அது என்னென்னா பூவோடைய அந்த காம்பு பெடிசெல்ல தான் ஸ்டெம் பகுதியும் கொடுத்துருக்கு. அதில் சுற்றி ஒரு வேர்ல், அதாவது ஒரு வட்டம் இருக்குல்ல, அதுதான் கேலிட்ஸ் நம்ம சொல்லக்கூடியது. கேலிட்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது க்ரீன் கலர் தான் இருக்கும். நாளே சொன்னதான் இளம் நிலையில் ஒரு பூ மொட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேலிட்ஸ் தான். மொட்டு பகுதியாக இருக்கக்கூடியது எல்லாமே இந்த கேலிட்ஸ் தான். அதுக்கப்புறமா உங்களுக்கு கலர், அதாவது சிவப்பு நிறமோ இல்லைன்னா மஞ்சள் நிறமோ இருக்குன்னா வேறு எந்த நிறமாக இருந்தாலும் கூட அந்த நிறத்திற்கு முக்கிய காரணம் கொரலா தான். அதான் அந்த கொரலாருக்கு சொல்லக்கூடிய அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய நிறமி தொகுப்புகள் மட்டும்தான். ஸோ இதுக்கு அடுத்து உள்ளே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஓவரி, சூலகம். அப்போது சூலகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
முக்கியமான பகுதியாக இருக்குது. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு ஃபெர்டிலைசேஷனே நடக்க போகுது. இப்போ அந்த பிளான்ட்டில் பாருங்கள், ஒரு எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஆந்தர், மகரந்தத்தாள். இந்த மகரந்தாள் வட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டாக் வந்து டைரெக்டாகவே இந்த ஸ்டாமினாய்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஸ்டாமினல் டியூப்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நிறைய அந்த மகரந்தாள் வட்டத்திலலாம் ஒரே டியூபுன்னு சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தால் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு சின்ன ஒரு அதாவது அதோடைய எக்ஸ்டென்ஷன் நம்ம சொல்லலாம். தனித்தனியாக அந்த மகரந்தாள் வட்டம் எதுவுமே இருக்காது. அப்போது எல்லா மகரந்தாள் வட்டங்களும் ஒரு மகரந்தாள் குழாயில் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த மகரந்த குழாய் அந்த சூலகத்தை சுற்றி இருக்கும். இதுதான். அப்போது நீங்கள் பார்க்கும்போது என்னவோ சூலகத்தில் தான் அது வந்து அமைந்திருக்காமல் இருக்கும். அது அப்படி கிடையாது. அந்த மகரந்த குழாயில் தான் இந்த மகரந்தாள் வட்டம்லாம் இருக்கும். அதுக்குள்ளே தான் என்ன இருக்குன்னா சூலக வட்டம் இருக்கும். இந்த சூலக வட்டத்துடைய முனைப்பகுதி தான் நாங்கள் சொல்லுவோம் சூலக மூடின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ஸ்டிக்மா நம்ம சொல்லக்கூடியது. அப்போ இந்த ஸ்டிக்மா ரீஜனில் தான் இந்த போலங்ரைன்ஸ் வந்து லேண்ட் ஆகணும். அப்போ அந்த போலங்ஸ் லேண்ட் ஆகிட்டதுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரி ஆகும். உள்ளே நுழையும் பொழுது அது முளைக்க ஆரம்பிக்கும். அது சின்ன மகரந்த குழாயை முளைக்க ஆரம்பித்து இறுதி நேரத்தில் அந்த சூலத்தை சென்றடைந்து கருவுறு நிகழ்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கும். அப்போ இது பொதுவாகவே நம்ம ஒரு சிம்பிளாக பார்த்தது என்னென்னா, ஒரு ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட், அதுக்கப்புறமா ஃபெர்டிலைசேஷன், இதை பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஒரு ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி என்ன நடக்கணும்னா, ஒரு ஆண் கேமெட் உருவாக்கம் நடைபெறும். அதுதான் நம்ம சொல்லக்கூடியது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ கருவுதலுக்கு முந்தைய அமைப்புகள் மற்றும் நிகழ்வுகளை பற்றி இப்போ ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். தாவரங்களை வந்து இந்த கருவுதல் நடைபெறதுக்கு முன்னாடி முதல்ல நடைபெறக்கூடிய நிகழ்வு எதுனா ஆண் கேமெட் உருவாக்கம். இந்த ஆண் கேமெட் உருவாக்கம் நடைபெறணும்னா அந்த தாவரத்தில் ஒரு மாற்றம் ஏற்படணும். எந்த வகையான மாற்றம் பார்த்தா ஹார்மோனுடைய மாற்றம் ரொம்ப முக்கியம். அப்போது தாவரங்களில் ஏற்படும் ஹார்மோன் மாற்றம் வளர்ச்சி மாற்றங்கள், க்ரோத் டிஃப்ரென்சஸ் நம்ம சொல்கிறோம். இந்த க்ரோத் டிஃப்ரென்ஷியேஷனாக இருக்கட்டும், இல்லைனா அதோடைய ஹார்மோன்ஸோடைய அந்த சேஞ்சஸாக இருக்கட்டும், இதுதான் ஒரு மலர் தோன்றுகிற முக்கிய காரணமாகும். அப்போது அதோடைய ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், அது மட்டும் இல்லாமல் ஹார்மோனுடைய மாற்றங்கள், இந்த ஹார்மோனுடைய உற்பத்தி, இது ரெண்டும் தான் மலர் உருவத்திற்கு காரணம். கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, மலருடைய உருவாக்கத்துக்கு முக்கிய காரணம் ஹார்மோன்ஸ் மட்டும் கொடுத்தா நீங்கள் அந்த ஆன்சர் பண்ணணும். இல்லை ரெண்டுமே ஆப்ஷன் இருந்தால் ரெண்டுமே தான் கரெக்டாக இருக்கும். வளர்ச்சி மாற்றங்கள் மற்றும் ஹார்மோன்ஸு. இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆண் இனப்பெருக்க பகுதி, அதாவது மகரந்தத்தாள் வட்டத்துடைய அந்த ஆண் கேமெட் உருவாக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மகரந்தாள் வட்டம் மகரந்த தாள்களால் ஆனது. ஒவ்வொரு மகரந்தத்தாளும் ஒரு மகரந்த பையையும் ஒரு மகரந்தாள் கம்பியையும் கொண்டது. ஸோ என்னென்னா, ஒரு ஆந்தர் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுதான் மகரந்தத்தாள்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு மகரந்தாள் அல்லது ஆந்தர், அதில் இருக்கக்கூடியது மகரந்த பை, மேலே இருக்கக்கூடியது என்னென்னா மகரந்த பை. அதோடைய ஸ்டாக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் ஃபிலமெண்ட், இல்லை இன்னொரு பெயர் மகரந்தாள் கம்பி. இந்த கம்பின்னு என்ன ஃபிலமெண்ட்டை குறிப்பதாக இருக்கும். எப்படி ஒரு இலையில் வந்து இலைக்காம்பு வந்து தாங்குவதற்காக இருக்கிறதோ, ஒரு பூவில் பூக்காம்பு தாங்குவதற்கு பயன்படுகிறதோ, அதே மாதிரி ஒரு மகரந்தாள் வட்டத்தில் அந்த மகரந்தாளை வந்து தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கக்கூடியது தான் இந்த மகரந்த கம்பி. இந்த மகரந்த பை இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் உங்களுக்கு அந்த போலங்கிரைன்ஸோட உருவாக்கம் நடைபெறும். ஸோ மகரந்த பையில் உள்ள மகரந்த துகள்கள், அப்போது போலங்கிரைன்ஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த மகரந்த துகள்கள். மகரந்த கம்பி என்பது ஃபிலமெண்ட், ஆண் கேமெட் உருவாக்கத்திற்கு முக்கிய பகுதியாக இருக்கிறது. அப்போ கேள்வி எனக்கு எப்படின்னா, மகரந்த பையில் தான் மகரந்த துகள் உருவாக்கம் நடைபெறும். இந்த மகரந்த துகள்கள் தான் ஒரு சூலக மூடியை அடையும் பொழுது அது ஆண் கேமெட் உருவாக்கத்திற்கு காரணமாக அமைகிறது. ப்ரீ ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ், த ஹார்மோனல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இன் பிளான்ட் lead to the differentiation and development of floral primordium. So you have to remember the structural change or hormonal change. The two changes is responsible for the differentiation and development of floral primordium. What is differentiation? The calyx, corolla, it's a non-essential words. That is one kind of differentiation which arises in the stem. Likewise, the androecium and gynoecium is the essential words that differentiated because of the hormones. So due to the hormones and structural changes, the flower is arise from the primordial cells. Male reproductive parts called as androecium, it's made up of stamens. Each stamens consists of a anther, has two parts. That is, one is filament region, that the filament and anther, it's a two parts of a single stamen. So anther bears pollen grains which represent the male gametophyte. The pollen grains are numerous produced in the anther. மகரந்த பையின் வளர்ச்சி நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்ததான். ஒரு ஆந்தரில் எப்படி உங்களுக்கு அந்த போலன் கிரெயின்ஸ், அதாவது மகரத்துக்குள்ள உருவாக்கம் நடைபெறுன்னு பார்க்கணுமா இல்லையா?
அப்போ நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த மகரந்த பை எப்படி உருவாகும். நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும் ஒரு தண்டுடைய பிரைமோடிய செல்ஸ் தான் இந்த மலர் உருவாகத்திற்கே முக்கிய காரணம் தெரியும். ஆனால் இது ஒரே ஒரு நிலையில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வே கிடையாது. செல் பகுப்பு அடையணும். அந்த செல் பகுப்படைந்து வெளிப்புற செல்களை கொடுக்கணும், உட்புற செல்கள் அமைப்பு உருவாகணும். ஸோ இந்த மாதிரி பல செல் பகுப்பு அடைந்த முடிந்த பிறகு தான் இது ஒரு முழுமையான ஒரு அமைப்பாக மாற முடியும். அதாவது ஒரு மகரந்த தாளாக மாற முடியும். அப்போ இந்த மகரந்த தாள் இருக்கக்கூடிய இந்த மகரந்த பையுடைய வளர்ச்சி இப்போ ஒரு செல் பகுப்பின் மூலம் நிகழ்த்தப்படுகிறது. அப்போ மிகவும் இளம் நிலை மகரந்த பை புறத்தோலால் சூழப்பட்ட ஒருபடித்தான செல் திரளால் ஆனது. நமக்கு நன்றாக தெரியும் புறத்தோல் சொல்றது எபிடெர்மிஸ். அப்போது ஒரு இளம் நிலை மகரந்த பை இருந்தால் அதோடைய வெளிப்புறத்தில் ஒரு பாதுகாப்பு உரையாக சூழப்பட்டுள்ளது தான் இந்த ஒரு செல் தொகுப்பாக இருக்கக்கூடிய புறத்தோல் பகுதி. இது வளர்ச்சியின் போது மகரந்த பை 4 மடல்களை கொண்டு அமைக்கிறது. அதாவது இந்த எபிடெர்மிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த புறத்தோல் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய பாதுகாப்பு மட்டும் பயன்படலை. அதோட வளர்ச்சி உள்நோக்கி அந்த மகரந்த பையோட வளர்ச்சி உள்நோக்கி இருப்பதற்கு மட்டும் இல்லாமல் அது உட்பகுதியில் 4 திசு அமைப்புகளை, அதாவது 4 மடல்களை உருவாக்குவதற்கும் முக்கிய காரணமாக இருக்குன்றது பார்க்குறோம். இந்த 4 மடல்கள் நம்ம சொல்கிறது என்னன்னு பார்க்கும்போது இந்த எண்டோதீசியம், மிடில் லேயர், டப்பீட்டம் மற்றும் பார்த்திங்கன்னா ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூஸ் இருக்குது. அப்போது ஒவ்வொரு மடலிலும் ஒன்றுள்ளதுக்கு சில வரிசைகளில் அமைந்த புறத்தோல் அடிசெல்கள் தெளிவான உட்கருவை கொண்ட அளவில் பெரிதாகின்றன. அப்போது ஒரு மகரந்த பையுடைய 4 மடல் என்னன்னு கேட்டால் புறத்தோல் பகுதி, அதுக்கப்புறம் எண்டோதீசியம், மிடில் லேயர் மற்றும் டப்பீட்டம். இந்த 4 மடலை கொண்ட ஒரு வளர்ச்சி தான் இந்த மகரந்த பையில் காணப்படும். டெவலப்மெண்ட் ஆஃப் ஆந்தர். A very young anther develops as a homogeneous mass of cells. So we know very well the homogeneous mass of cells is differentiated because of that diploid cells. So this homogeneous tissue mass of cells are surrounded by an epidermis. During development, the anther assumes 4-lobed structure. So the 4-lobed structure, it represents the 4 layers. The 4 layers are epidermis, endothelium, middle layer and tapetum. So in each lobes, a row or a few rows of hypodermal cells become enlarged with conspicuous nuclei. That means visible nuclei. This function as a archisporium. ஸோ முன்னாடி பார்த்த மாதிரி இந்த 4 லேயர்களும் மடலை உருவாகிடுச்சு. அந்த 4 மடலை தொகுப்பை அமைப்பின் ரீதியாக நம்ம அந்த மகரந்த தாளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ இப்போ நம்ம அதை கொடுத்துருக்க பேர் தான் முன்வித்து செல்கள், ஆர்கிஸ்போரிய செல்கள் அல்லது முன்வித்து செல்கள் என்று அழைக்கப்படுகின்றது. அப்போது ஆர்கிஸ்போரிய செல்கள் என்பது பார்த்திங்கன்னா ஒரு முன்னோடி தான் நம்ம சொல்லணும். எதுன்னா இந்த போலங்கிரைன்ஸை உருவாக்கத்திற்கு முக்கிய காரணமே இந்த ஆர்கிஸ்போரியல் செல்ஸ் தான். அப்போது ஒரு ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ தான் உங்களுக்கு என்னவா மாறப்போகுது, மைக்ரோஸ்போர்ஸாக மாறப்போகுது. அப்போ அந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ எப்படி இருக்குன்னா தட் இஸ் இன் தி டிப்ளாய்ட் செல்ஸ் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூ தான் மைக்ரோஸ்போர் மதர் செல் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ அந்த டிப்ளாய்ட்லேருந்து அந்த ஹாப்ளாய்ட் மைக்ரோஸ்போர் உருவாக்கம் நடைபெறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல் நிலை என்னென்னா இந்த ஆர்கிஸ்போரிய செல்கள் பார்த்திங்கன்னா பகுப்படையணும். அதாவது பெரிக்ளைனல் டிவிஷன் பகுப்பு முறையில் அது பகுப்படுது. அதாவது என்ன, பருதி கிளையான தளம். இந்த பெரிக்ளைனல் டிவிஷன் என்று அழைக்கக்கூடியது என்னென்னா பருதி கிளையான தளத்தில் அது பகுப்படையுது. புறத்தொலை நோக்கி முதல்நிலை புறப்பக்க பெரேட்டல் செல்ஸ் உருவாகும். அப்போ இந்த ஆர்கிஸ்போரிய செல்ஸ் டிவைட் ஆகுது. ஒன்று பெரேட்டல் செல்ஸ் மற்றும் ஸ்போரோஜெனஸ் செல்ஸ். அப்போது இந்த ஆர்கிஸ்போரியன் தான் பெரேட்டலாக பிரியுது, ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூவாக மாறுது. இந்த ஸ்போரோஜெனஸ் திசுக்கள் தான் டிப்ளாய்டு, அதாவது 2n நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூஸ் தான் மைக்ரோஸ்போர் மாடல்ஸ் நம்ம சொல்கிறோம். இதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது தான் மைக்ரோஸ்போர்ஸ். அப்போது ஆர்கிஸ்போரியன் தான் ஒன்று பெரேட்டல் செல்லாக டிவைட் ஆகுது, இன்னொன்று ஸ்போரோஜெனஸ் டிஷ்யூவாக டிவைட் ஆகுது. அதாவது முதல்நிலை வித்து உருவாக்கத்துக்கும் மாறுகிறது. உட்புறத்தில் இருக்கக்கூடியது முதல்நிலை வித்து உருவாக்கம், வெளியில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அது புறத்தோல் முதல் நிலை. இது ரெண்டையும் உருவாக்கக்கூடிய அந்த செல் நிலைக்கு பேர் ஆர்கிஸ்போரியல் செல் நிலை. அப்போது அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் முன்வித்து செல் நிலை அல்லது முன்வித்து செல்கள் அல்லது ஆர்கிஸ்போரியல் செல்ஸ். ஸோ இந்த முதல்நிலை புறப்பக்க செல்கள் யார், எபிடெர்மிஸ். தொடர்ச்சியாக பகுப்படைந்து அது என்னதுன்னா உங்களுக்கு மகரந்த சுவரை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். 2லேருந்து 5 அடுக்குகள் கூட வரலாம். சில இடங்கள் பார்த்தீங்கன்னா அடுக்குகள் உங்களுக்கு 3 கூட 4 கூட இருக்கலாம். அப்போ இந்த முதல்நிலை புறப்பக்க செல்கள் தொடர்ச்சியாக பகுப்படைந்து 2, 5 அடுக்குகள் கொண்ட மகரந்த பை சுவரை உருவாக்குகின்றன. அதில் என்ன எண்டோதீசியம், இடை அடுக்குகள், மிடில் லேயர் மற்றும் டப்பீட்டம். இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள்.
நம்ம இதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிங்கிள் ஆந்தருடைய 4 மடல், அதாவது 4 மடல்னா 4 லோப்ஸு. இந்த ஒவ்வொரு லோப்லேயும் உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 லேயரோட பகுதிகள் தான் உள்ளடக்கியது. டயக்ராமில் பார்க்கும்பொழுது வெளிப்பகுதியில் புறத்தோல் போட்டிருக்கா எபிடெர்மிஸ், அதுக்கு அடுத்த லேயர் எண்டோதீசியம். எண்டோதீசியம் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இடையடுக்கு, அதாவது மிடில் லேயர். அது வந்து பார்த்தீங்கன்னா 2 3 2 3 லேயர்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். பட் சிங்கிள் லேயராக, அதாவது ஒரு அடுக்கு பகுதியாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸ் இருக்கும், எண்டோதீசியம் இருக்கும். அண்ட் தென் இணைப்பு, அதாவது இணைப்பு திசை இருக்கக்கூடியது ஸ்ட்ரோமியம். 2 மடலை இருக்குன்னா அந்த மடல் பகுதியை இணைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது இந்த ஸ்ட்ரோமியம் நம்ம சொல்லலாம். இந்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்தது என்னன்னு பார்க்கும்போது 4 மடல் பகுதிகள், 4 லோப்ஸ் இருக்குது. இந்த 4 லோப்ஸுக்கு வந்து டெட்ராதீக்கான்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஈச் சைடு, ஒவ்வொரு சைடும் பார்த்தீங்கன்னா டைதீக்கான்னு சொன்னால் ஒரு பகுதியில் 2 மடல் இருக்குது, இன்னொரு பகுதியில் 2 மடல் இருக்குது. மொத்தமாக அந்த 4 மடல் ஒன்றா சேர்த்து நம்ம கொடுக்குறது தான் டெட்ராதீக்கான்னு நம்ம சொல்லக்கூடியது. அப்போது டெட்ரா மைக்ரோஸ்பொராஞ்சியேட், இதுவும் கேள்வியாக கேட்கப்படும். ஒரு 4 லோப்ஸ் இருக்கிறதுனால, 4 லோப்ஸ் இருக்கிறதுனால இது நம்ம கொடுக்க டெட்ரானா 4, டெட்ரா மைக்ரோஸ்பொராஞ்சியேட். ஒரு மைக்ரோஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்பொராஞ்சியம் இருக்கக்கூடியதுனால அந்த ஸ்பொராஞ்சியத்துக்கு நம்ம கொடுக்குற பேர் மைக்ரோஸ்பொராஞ்சியேட். ஸோ இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த மகரந்தாள் வட்டத்துக்கு நம்ம ஃபைனலாக ஒரு நேம் கொடுத்துட்டோம், அதான் மைக்ரோஸ்பொராஞ்சியம், மைக்ரோ முன்வித்துக்கள் நம்ம சொல்கிறோம். இந்த ஆர்கியோஸ்போரியல் செல்ஸ் டிவைட் பை பெரிக்ளைனல் டிவிஷன்ஸ் டு ஃபார்ம் பிரைமரி parietal cells towards the epidermis and primary sporogenous cells towards the inner side of the anther. The primary parietal cells undergo series of periclinal and anticlinal division and form 2 to 5 layers of anther walls, that is epidermis, endothelium, middle layers and tapetum. So you can see this diagram here. The outer layer is called epidermis, endothelium, middle layer and microspore mother cells which are formed in the inner part of the cell. நுண்வித்து உருவாக்கம், மைக்ரோஸ்போரோஜெனஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதாவது இருமடிய நுண்வித்து தாய செல் குன்றல் பகுப்படைந்து, அப்படின்னா இருமடியனா டிப்ளாய்ட் செல்ஸ், இது வந்து செல் பகுப்படைந்து மைக்ரோ உருவாக்கக்கூடிய அந்த மைக்ரோஸ்போருக்கு நம்ம கொடுக்குற பெயர் தான் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் உருவாக்கம் அல்லது நுண்வித்து உருவாக்கம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த வித்து உருவாக்கத்தில் திசுவின் கடைசி செல்கள் நுண்வித்து தாய் செல்கள் என்றும் செயல்படுகின்றன. அப்போ இந்த நுண்வித்து தாய் செல்லில் இருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த மைக்ரோ செல்கள். இப்போ இந்த செல்கள் வந்து பார்த்திங்கன்னா தாவரங்களில் ஒரு நுண்வித்தகத்தில் உள்ள நுண்வித்துக்கள், அதாவது மைக்ரோஸ்போர்ஸ் அனைத்து ஒன்றாக இணைந்து காணப்பட்டால் அதுக்கு பேர் பொலினியம். எல்லா மைக்ரோஸ்போர்ஸும் நுண்வித்துக்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருந்தால் அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் பொலினியம். இது ஒரு டைரக்ட் கொஸ்டினாகவே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ எடுத்துக்கிட்ட என்னென்ன பிளான்ட்டில் இருக்குன்னா எருக்கு, கூட்டு மகரந்த துகள் கொண்ட ட்ரொசீரா, ட்ரைமிஸ், இதெல்லாம் ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் பொலினியம் வகையான நுண்வித்துக்கள் இருக்கக்கூடிய தாவரத்திற்கு. மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், that stage involved in the formation of haploid microscopes from diploid microspore mother cell through meiosis called microsporogenesis. The primary sporogenous tissues directly or may indirectly a few mitoid divisions to form sporogenous tissues that followed by the meiotic divisions which produce 4 haploid cells, and when that spore for all the microspores are joined together or remain held together, that is called pollinium. The example for this type of microspores are seen in the plant like calotrophes. Common pollen grains are found in Drosera and Drymis. So today's episode we discuss about the embryology. அதாவது என்னன்னா கருவியல், தாவரத்துடைய கருவியலை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இனப்பெருக்கம் என்பது எவ்வளோ முக்கியம், எல்லா உயிரினத்துக்குன்றதை பற்றியும் பார்த்துருந்தோம். முக்கியமாக தாவர இனப்பெருக்கம் என்பது அதனுடைய ஆண் கேமிட் பெண் கேமிட் உருவாக்கம் மற்றும் இணைவின் மூலமாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுன்றதையும் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கம்மிங் எபிசோட் we discuss more about this one. Thank you so much.